ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு புறப்பட்டுட்டார். ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்பா வந்து தூக்கி தோல் மேலே வந்து போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கதிரேசன் கிட்ட வந்து சொல்லிட்டாரு, மாப்பிள்ளை எங்கே போகிறீங்க இந்த டைமில், எதுக்காக வந்து நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன், இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்காததெல்லாம் வந்து உங்களுடைய பிரச்சனை. எனக்கு வந்து என் பொண்ணோட சந்தோஷம் தான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து முக்கியமாக வந்து தோணுது. அதனால் வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கேருந்து வந்து கிளம்புறதான் வந்து எனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிளம்பிட்டாருங்க. போயிட்டு வந்து மல்லியை வந்து பார்க்குறாரு. மல்லியை வந்து பார்த்து, என்ன மல்லி நீ வந்து நான் வந்து உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அலட்சியமாக வந்து போயிட்டேன். மற்றபடி வந்து நான் வந்து உன்னை வந்து இக்னோர் பண்ணணும், நீ வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை வந்து ரோடாக வந்து செருப்பு இல்லாமல் அதுக்கப்புறம் காலில் அடிபட்டு எல்லாமே வந்து தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. என்னது காலில் அடிபட்டு என்ன பண்ணாலும் வந்து என்ன தான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மாமனார், அதுக்கப்புறம் மச்சினிச்சி, மனைவி, பொண்ணு, நீங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து ஐக்கியம் ஆகிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மூணாவது மனுஷி, நான் வந்து மூணாவதாக வந்து வந்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து விலகிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து விலகிட்டேன். ஸோ உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு வந்து வரணும், நான் வந்து கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் நினைக்கல. ஸோ என்ன அங்கே நடக்கும், என்ன அந்த யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரிய வரும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து என்னை வந்து நிஷா வந்து ஒரு பொருட்டாக கூட வந்து மதிக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படிங்க அங்கே வந்து உள்ளே வந்து வர்றது, என்னை வந்து வான்னு சொல்லிட்டு வந்து நீங்களுமே வந்து கூப்பிடாம தானே வந்து உள்ளே போனீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சைலண்ட்டாக வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வர்றதான் வந்து எனக்கு வந்து நல்லதாக வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னதான் நீ வந்து காரணம் சொன்னாலே மல்லி, என்னால் வந்து உன்னை விட்டுட்டு வந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து என்னாலன்னு இல்லை, வெண்பாவாலையும் கண்டிப்பாக வந்து உன்னை விட்டுட்டு வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம வெண்பா வந்து இன்னுமே வந்து சாப்பிடல, முதல்ல வந்து வெண்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறுறதுக்கு வந்து மறுபடியும் வந்து டைனிங் ஹாலில் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. சரி, ஓகே. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் மல்லியம்மா வந்து எங்களை விட்டுட்டு வந்து போகிறீங்க, நாங்கள் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, என்ன இது வந்து நீங்களாக தானே வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்க கூட வந்து ஜாலியாக இருந்துலாம் வந்து நீங்கள் தானே வந்து சொன்னீங்க. இப்போ வந்து நீங்களே வந்து எங்களை வந்து உதிரி தள்ளிட்டு வந்து வந்துடுறீங்களே, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவும் வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உனக்கு வந்து புரியாத வயசு வெண்பா. ஸோ நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணு. நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து உனக்கு வந்து தேவையில்லை. நீ வந்து கரெக்டாக வந்து உன்னுடைய வேலையில் வந்து கரெக்டாக வந்து இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ படிக்கிறது, உன்னுடைய எஜுகேஷன், உன்னுடைய ஃப்யூச்சர், உன்னுடைய டாடா, உன்னுடைய மம்மி, அதுக்கப்புறம் உன் தாத்தா, உன் சித்தி, இவங்க கூட எல்லாமே வந்து நீ வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆகிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வெண்பாக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஆளாக நம்ம வெண்பா குட்டி. எனக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை, எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து வேணும், எனக்கு வந்து உங்களை தான் வந்து பிடிச்சிருக்கு, ஏன் வந்து எங்களை விட்டு வந்து விலகி போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மூணாவது மனுஷி. நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து என்னை வந்து உதறி தள்ளிட்டு தான் வந்து போக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் உண்மையாக தான் வந்து சொல்கிறேன், எந்த ஒரு பொய்யும் வந்து நான் வந்து சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம மல்லி இருந்துட்டு, உண்மை தான் அது, என்றைக்காக இருந்தாலும் வந்து என் மனைவி வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த முட்டாளுங்கள்லாம். அந்த முட்டாளுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்க வந்து பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம மல்லிக்கும் வந்து தெரியாது இது வந்து ஒரு ரேணுகாலா வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து எப்படி தெரியும், ஏன்னா அந்த இடத்துல வந்து மல்லி வந்து சுத்தமாக இல்லை, ஆளே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மல்லி தான் வந்து வேணும். அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து ஓடி வந்து அக்கத்தில் இருந்து எல்லாருமே வந்து ஒன்றா வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு கொடுமையாக இருந்துச்சு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து நம்மளை வந்து கவனிக்கலை. இது வந்து வீடு பெருசாக இருக்குது, எல்லாமே வந்து பெருசாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் யாரும் வந்து நம்மளை வந்து கவனிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடருக்கு வந்து ஒரே வந்து இது, என்னடா இது, அந்த வீட்டில் சின்ன வீடு சும்மா ஆகுன்னா வந்து கச்சாமுச்சான்னு வந்து அந்த மல்லி வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு அது வேணுமா இது வேணுமா அப்படி வேணுமா இப்படி வேணுமான்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து ராணி மாதிரி வந்து கவனிச்சிட்டு இருந்தா. இந்த வீட்டில் வந்து பங்களா மாதிரி இருக்குது, நல்லா கோட்டை மாதிரி இருக்குது இந்த வீடு. ஆனால் இந்த வீட்டில் வந்து யாரும் வந்து நம்மளை வந்து ஒரு வாய் சாப்பிட்டியா, நல்லா என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நாதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம
யார் ரேணுகாவோ ரேணுகான்ற சுடர் வந்து அப்படி வந்து நினச்சிட்ருக்காங்க. என்னடா பண்ணுறது, இது ஒரே ஒரு கொடுமையாக வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுடருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நிலமை வந்து ஆச்சு. அதுலேயே அந்த கொடுமையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இட்லி தட்டை பறக்குறதுன்னா அந்த தட்டை பறக்குறது, அது 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து இன்னும் வந்து நாட்கள் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். சுடர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம நிஷா இருந்துட்டு அடியெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நிஷாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து முதல்ல போய் வந்து சேர்த்தணும், அப்போ தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்டே வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க. ஸோ எதுக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து வீட்டில் இருக்கும்போது இவன் வந்து கையை காலை வந்து கட்டி போட்டால் தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கட்டி போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் தான் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.